வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ரேஷன் அரிசியிலே நல்லா சாஃப்டான இட்லியும் மொறுமொறுப்பான தோசையும் இப்போ இந்த மாவில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ 5 கிளாஸ் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன், 3/4 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது 3த்தையும் போட்டு நைட்டே ஊற வச்சிடணும். நல்லா கழுவணும். ஆனால் ஒரு 10 தண்ணியிலையாச்சும் நல்லா கழுவணும். அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் போய் அந்த அரிசி அப்படியே வெள்ளை கலரில் ஆற மாதிரி இருக்கணும். நைட்டே ஊற வச்சு காலைல எடுத்து கழுவணும். நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் இப்போ நம்ம அளந்தோம் பார்த்திங்களா, அந்த கிளாஸ்லேயே 3 கிளாஸு சாப்பாடு சேர்த்துக்கணும். நம்ம வீட்டுக்காக செஞ்சுருப்போம் சாப்பாடு, அது மிச்சமாக இருக்கும். மிச்சமாக இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு 3 கிளாஸு சாதம் சேர்த்துக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சிக்கலாம். நான் மிக்சிலே தான் அரைச்சிப்பேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கலாம், இல்லைன்னா கடையில் கொடுத்து கூட அரைக்கலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவு தாராளமாக ஒரு வாரத்துக்கு வரும். 2 பேருக்கு, 2லேருந்து 3 பேருக்கு தாராளமாக ஒரு வாரத்துக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அரைச்ச மாவை கீழேருந்து அப்படியே மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் பண்ணுறதை பார்த்து என் பையனும் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ மாவு புளிக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். பாருங்க, மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், புசு புசுன்னு. இப்போ நான் உங்களுக்கு இட்லி போட்டு காட்ட போகிறேன் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இட்லி மாவு ரெடி. இப்போ நம்ம இட்லி போட்டுறணும். என் பையனுக்கு ரேபிட் இட்லின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரேபிட் இட்லி செஞ்சு தருவேன் அவனுக்கு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இப்படி செஞ்சு தாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. பாருங்கள், நம்ம சாஃப்டான இட்லி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தோசையும் நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.